நாருட்டோ எபிசோட் 7 தி அசாசின் ஆஃப் த மிஸ்ட் தமிழ் பொழிப்ப டீம் 7 தாசுனாவை பாதுகாப்பாக லேண்ட் ஆஃப் வேவ்ஸ் நோக்கி எடுத்துச் செல்கிறார்கள். முந்தைய எபிசோடில் டீமன் பிரதர்ஸ் தாக்கியதால் ககாஷி மிஷன் ஆபத்தானது என்பதை உணர்கிறார். மோசமான மாயமாகும் நாடு. காடு முழுக்க பனிமூட்டம் அடித்திருக்கும் சாலை வழியாக டீம் 7 பயணிக்கிறது. ககாஷிக்கு திடீரென ஒரு விசித்திரமான அசைவு உணர்த்துகிறது. அவன் டீம் 7க்கு எவ்ரிபடி கெட் டவுன், நம்மளை யாரோ பின்தொடர்றாங்க என்று சொல்கிறார். அடுத்த நொடியில் ஒரு பெரிய வாள் வானத்தில் பறந்து வந்து டீம் 7க்கு முன்னால் பாய்ந்து மரத்தில் குத்தி கிடைக்கிறது. மெல்ல பனிக்குள்ளிருந்து ஒரு அவுட்லா நிஞ்சா வருகிறார். ஜபுசா மொமோச்சி, ஃபார்மர் மிஸ்ட் வில்லேஜ் ஆன்போ 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன். அவனே டீமன் ஆஃப் தி ஹிடன் மிஸ்ட் என்று அழைப்பார்கள். அவரின் லுக் கூட டீம் 7க்கு பயத்தை ஏற்படுத்தும். பெரிய வாள், கட்டுப்பட்ட முகம், கொடூரமான புன்னகை, பனிஜூட்சு குலத்தில் நிபுணர். ககாஷி வர்சஸ் ஜபூசா முதல் மாபெரும் போர். ககாஷி தனது ஷாரிங்கனை பயன்படுத்த தயாராகிறார். இந்த எபிசோடே ககாஷி ஷாரிங்கனை முதன்முறையாக காட்டும் முக்கியமான எபிசோடு. ஜபூசா, இது நீங்க எல்லாம் யா ரேஞ்சில தான் இருக்கிறீங்க? அவர் பனியை சுற்றி கண்ணுக்கு தெரியாத சைலண்ட் கில்லிங் டெக்னிக்கால் டீம் 7ஐ பயமுறுத்துகிறார். டீம் 7க்கு பயம். நாருட்டோ குலுங்குகிறான். சாகுரா தாசனாவுக்கு அருகில் நின்று பாதுகாக்கிறாள். சாஸ்கே பதட்டப்படுகிறான், ஆனால் ரெடி. ஜபுசாமின் கில்லிங் இன்டென்சிட்டி டீம் 7க்கு மிக அதிகம். ஷாரிங்கன் அவேக். ககாஷி தமது கண்மூடியை திறந்து ஷாரிங்கனை வெளிப்படுத்துகிறார். ஜபுசா அதைக் கண்டு அதிர்ச்சியடைகிறார். இதிலிருந்து ஜபுசா வர்சஸ் ஷாரிங்கன் ககாஷி என்னும் லெஜெண்டரி ஃபைட் ஆரம்பமாகிறது. எபிசோட் எண்டிங். ககாஷி மற்றும் ஜபுசா மோதிக்கொள்ளும் மீகா கிளைமேக்ஸ் முன்பாக எபிசோட் முடிகிறது.